சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் ஷிர்க்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சின்ன மெசேஜ் கிடையாது இது. அர்த்தத்தோடு நீங்கள் புரிந்து இதை படித்தால் உடம்பெல்லாம் புல்லரித்து போகும். அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். நினைத்து பார்க்கவும் முடியாது. ஷிர்க்கிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும். அதே போன்று சுவர்க்கம் போக வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னத இல்லா மன் அபா. என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் சுவர்க்கம் போவார்கள், சுவர்க்கம் போக முடியாது என்று மறுக்கிறவனை தவிர. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமன் யஅபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சுவர்க்கம் வேண்டாம் என்று யாராவது மறுப்பானா என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னah. எனக்கு யார் வழிபட்டு நடக்கிறாரோ, எனக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு யார் நடக்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். வமன் அசானி ஃபகத் அபா. எனக்கு யார் மாறு செய்கிறாரோ அவர் சுவர்க்கம் போக முடியாது என்று மறுப்பவர் என்று சொன்னார்கள். எனவே நாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்தில் சொற்ப காலம் வாழப்போகிறோம். 60-70 வருடம் தான் மேக்சிமம் வாழுவோம். இந்த வாழ்க்கையில் பல நிலைகள் நமக்கு இருக்கின்றன. தனிப்பட்ட வாழ்வு, அதிலும் தனியே இருக்கிற நிலை, பகிரங்கமாக இருக்கிற நிலை, குடும்ப வாழ்வு, சமுதாய வாழ்வு, கல்வி, தொழில் என்று பல நிலைகள். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும். இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி, சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். எப்படி உறங்க வேண்டும், எப்படி எழுந்திருக்க வேண்டும், எப்படி பாத்ரூம் போக வேண்டும், எப்படி பிசினஸ் செய்ய வேண்டும், எப்படி ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும், எப்படி ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும், எப்படி மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும், எப்படி குழந்தை வளர்க்க வேண்டும், எப்படி சமுதாயத்தில் நடந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அந்த வழிகாட்டலை ஏற்று ஒரு மனிதன் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவன் சுவர்க்கம் செல்லுவான். எனவே சுவர்க்கம் உண்மையானது. சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் உண்மையானவை. அந்த இன்பங்கள் எல்லாம் நிரந்தரமானவை. அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது. முழுக்க அல்லாஹுடைய தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு சுவர்க்கத்தை நீ தருவாயாக. அந்த சுவர்க்கத்திலிருந்து சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு இலகுவாக்கி வைப்பாயாக. நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்து காரியங்களை விட்டும் எங்களை தூரமாக்குவாயாக. ஒருவர் 3 முறை அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை கேட்டால் சுவர்க்கம் அவருக்காக பரிந்துரை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை கேட்போம். நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக சுவர்க்கத்தை மாற்றுவோம். நான் வாழ்வது, மரணிப்பது எல்லாமே அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக என்ற அந்த மனோபக்குவத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நிலையை எனக்கும் உங்களுக்கும், நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.